நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதை தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுமைப்பித்தன் ஐயா அவர்கள் எழுதிய மனித இயந்திரம் அப்படின்ற கதை. இதுக்கு முன்னாடியும் புதுமைப்பித்தன் கதைகள் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கடவுளும் கந்தசாமி பிள்ளைன்ற கதை போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரைட்டர் எழுதின கதை தான் இது. இந்த கதை கிட்டத்தட்ட 1940லேயே எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70-80 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் இந்த கதை தற்போதைய ஜென்ரேஷனுக்கே மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. ஓகே, நம்ம கதைக்கு போவோம். கதையோட கதாநாயகன் பேர் மீனாட்சி சுந்தரம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசான ஆள் தான். அவருடைய வேலை என்னன்னா, ஒரு பெரிய ஒரு மளிகை கடையில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 45 வருஷமாக அந்த கடையில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அந்த கடையில் ஜாயின் பண்ணி வேலைக்கு சேரும்போது பார்த்தோன்னா, அந்த கடை சின்ன ஒரு முக்குத்தெரு உள்ள ஒரு கடை, முக்குத்தெரு கடைன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கடை தான். ஆனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய நம்மளுடைய இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கடையாக இப்போ டெவலப் ஆகிருக்கு. அதே கடையில் 45 வருஷமாக இந்த மீனாட்சி சுந்தரம் வேலை பார்த்துட்ருக்காரு. வேறு எந்த கடைக்குமே போகல, அங்கேயே தான் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவளுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 50 ரூபா 45 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவருடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா, அவர் ஒய்ஃபு, இது இல்லாமல் பசங்க இவங்களாம் இருக்காங்க. இந்த சம்பளத்தை வச்சு அவரால் லைஃப்பை கொண்டு போய் மூவ் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சம்பளத்தை வச்சு எப்படா லைஃப்பை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள்லாம் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் மீனாட்சி சுந்தரம் எப்படின்னா, ரொம்ப நேர்மையான ஆள். அவருடைய வேலையில் அவர் யாருமே குத்தம் சொல்லிட முடியாது. அவங்க ஓனரே கூட, அந்த கடையோட ஓனர் இருக்கார்ல, அவரே கூட அந்த கடையை அவர் அப்படியே விட்டுட்டு எங்கே வேணால் போவார். 10 நாள் கூட ஊருக்கு போய்ட்டு வருவார். கணக்கு வழக்கெல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ஆள். அதனால தான் 45 வருஷமாக அந்த கடையில் அவங்க ஓனர் அவரை வச்சிருக்காரு. அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு நேர்மையான ஆளுன்னு பாருங்கள். கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். யாராவது ஒரு ரூபா 2 ரூபா ஏமாத்தனா கூட, மீனாட்சி சுந்தரம் கடையில் இருந்தாருன்னா அவர் ஏமாற்ற முடியாதா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப போல்டான. அவருடைய டெய்லி ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக காலையில் எந்திரிச்சு அவர் போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கொண்டு போய் குளம் இருக்கும், கோயிலுக்குள்ளே உள்ள குளத்தில் காலையிலே வெள்ளனா போய் துவைச்சிட்டு அதை பிழிஞ்சு அந்த இடத்துலேயே காய போட்டுட்டு, திரும்ப அவர் கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதி பூசிட்டு வெளியில் வந்தாருன்னா மணி அப்போ 5:30 மணி ஆகுது அப்படின்ற மாதிரி கணக்கு. அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், மீனாட்சி சுந்தரம் கோயிலேருந்து வெளியில் வராருப்பா அப்படின்னா மணி 5:30 ஆச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். வீட்டுக்கு போயிட்டு இந்த துணியெல்லாம் திரும்ப எடுத்து கோயிலில் காய போட்டுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப வீட்டை விட்டு வெளியில் வந்தாருன்னா மணி 7:30 மணி ஆச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி தான் அவங்க ஏரியாவில் எல்லாத்துக்குமே தெரியும், இவர் கோயிலேருந்து வந்தார் அப்படின்னா மணி 5:30. இவர் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டார், கடைக்கு கிளம்பிட்டாரு அப்படின்னா மணி 7:30. இவருடைய வேலை ரொட்டீன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக காலையில் போய் 8 மணிக்கெல்லாம் போய் ஓனர்கிட்ட சாய் வாங்கி கதவை திறப்பாரு. நைட்டு 10 மணி 12 மணி ஆனாலும் அவர் அன்றைய நாள் கணக்கை ஃபுல்லாக மொத்தமுமே பார்த்து முடிச்சுட்டு தான் வெளியிலே போவார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள். என்னதான் நேர்மையான ஒரு ஆளாக இருந்தாலும் அவனுக்குன்னு சில ஆசை பாசங்கள்லாம் இருக்கும்ல, அவருக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குது. அவருக்கு என்ன மாதிரி அவர் ஆசைன்னா, ஒரு மாடு வாங்கணும், ஒரு பசுமாடு, ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி நல்லா பால் கறந்து, பாலை நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க பாலை விற்று அந்த காசை வச்சு நம்ம ஒரு நிலம் வாங்கணும், நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஆசை இருக்கும். இது இல்லாமல் மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் கணக்கு பாரு இப்படின்னு நம்ம முதலாளி நம்மளை வேலை சொல்கிறாருல, ஆனால் நான் பெரிய ஆளாகி நான் ஒரு கடை வச்சு நான் கீழே இருக்கவங்கள வேலை வாங்கணும், அந்த வேலை படுறா, இந்த வேலை படுறான்னு சொல்லிட்டு நான் அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆசை இருக்கும். இது இல்லாமல் இவருக்கு இன்னொரு ஆசை என்னன்னா, இங்கேருந்து தூத்துக்குடியில் கப்பலில் கொழும்பு போயிட்டு கொழும்புல நல்லா சம்பாரித்து நல்ல தங்க நகை, தங்க செயின், பிரேஸ்லெட்டு அப்படிலாம் போட்டு அப்படியே இந்த ஊரில் அப்படியே நடக்கணும், ராஜா மாதிரி நடக்கணும். இந்த ஊரில் எந்த ஒரு கல்யாணம் அப்படின்னாலும் என்ன தான் ஃபஸ்ட்டு கூப்பிடணும், ஒரு இறப்பு விஷயமா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு என்னை கூட்டு போய் முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னு இவருக்கு பல யோசனைகள், பல ஆசைகள் அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவர் பொருளாதார ரீதியாக ரொம்ப கம்மியாக இருக்கனால இவரால் அந்த ஆசைகள் நிறைவேற்றிக்கவே முடியல, நிறைவேற்றவும் முடியாது. இது இல்லாமல் நிறையா நாள் நைட் இவர் நினச்சிருக்காரு, என்றைக்கா ஒரு நாள் நம்ம இங்கேருந்து பஸ் ஏறி போய் தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு கப்பலில் போய் அங்கே போய் வேலை செஞ்சு நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காப்பாற்றி எப்படியோ இருந்துக்கலாம் அப்படிலாம் டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி வரைக்கும் ஆயிடுச்சு.
லைட்லாம் தெரு லைட்டுகள்லாம் வந்து ரொம்ப டிம்மாக அப்படியே மங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து தெரு லைட்டுகள் வந்து எண்ணெய் ஊற்றி எரிய வச்சுருக்கோம், அந்த மாதிரி விளக்குகள் மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப அந்த மங்கிய வெளிச்சத்தில் வந்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். எவ்வளோ நேரம் ஆனாலும் கணக்கு பார்த்து தானே முடிச்சுட்டு போவார். அதனால் வந்து ஒரு கணக்காக பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த நோட்டில் கணக்கிலே பார்க்குறாரு. ராஜா 60 ரூபா, வேறு 60 ரூபா கணக்கு வச்சுருக்கான். இந்த பய உள்ளே ஃபஸ்ட்டு பிடிச்சி காசை வாங்கணும், இப்படியே போச்சுன்னா கடனத்துக்காரது அப்படின்னு படுத்து திரும்ப அப்படி கீழே பார்க்குறாரு. சுந்தர் 15 ரூபா, இவன் காசே தரமாட்டானே, இவனுக்குலாம் எதுக்கு தான் கடன் கொடுக்குறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் வந்து ஆவுட பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வர்றாரு. வந்தோடனே வாங்க மீனாட்சி சுந்தரம் அப்படின்னோடனே, வாங்க வாங்க ஆவுட பிள்ளை, என்ன இந்த 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 விஷயமா வந்திருக்கீங்க, என்னவா அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, இப்படி இந்த வழியாக வந்தேன், சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்னாரு. உடனே மீனாட்சி சுந்தரம் நோட்டை பார்த்துட்டு, என்ன ஆவுட பிள்ளை, உங்கள் கணக்குலேயே இங்கே கடையில் ஒரு 7 ரூபா பற்று கிடக்கு, எப்போ கட்டுறதா வித்தியாசம் அப்படின்னோடனே, இவர் ஆவுட பிள்ளை வந்தோடனே எதுவும் பேசுறது இல்லையா, எடுத்தோடனே கணக்கை பார்த்துட்டு தான் கேட்பீங்களா, விடுங்க விடுங்க, இன்னொரு வர வியாழக்கிழமை வரையும் பொறுத்துக்குங்க, அதுக்குள்ளே நான் காசை எங்கேயாவது ரெடி பண்ணி செட்டில் பண்ணிடுவேன். தெரிஞ்சா சரி, நானும் சொல்லணும்ல, என்னோட வேலை தானே, அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மீனாட்சி சுந்தரம் வந்து ஆவுட பிள்ளைகிட்ட கேட்பாரு, ஏன்னா அந்த ராதாவரம் பிள்ளை இப்போ ஏதோ தனியாக வந்து கடை ஆரம்பிக்க போகிறான் நம்மள அப்படின்னோடனே, கடை ஆரம்பிக்க போகிறானா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, சும்மா நடிக்காத, பெரிய கடை ஆரம்பிக்க போகிறான், அந்த கடைக்கு நீ தான் கணக்கு பிள்ளைன்ற கொண்டு எனக்கு தெரியும், நீ சும்மா நடிச்சுட்டு தெரியுங்களா அப்படின்னோடனே, அவர் ஆவுட பிள்ளை வந்து இல்லைங்க, சரி உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி அப்படி சொல்லிட்டேன், அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், சின்ன பையனாக இருந்தான், என்னோட ரொம்ப சின்ன பையன் தான், 10-20 வருஷத்துக்கு சின்ன பையன், லைட்டாக அப்படி வேலையை ஆரம்பித்தான், கடன் வளர்ந்து இப்போ பெரிய ஆளாகி ஒரு கடை வச்சு அந்த கடையில் ஒன்று வேலைக்கு போகிற அளவுக்கு அவன் பெரிய ஆளாகிட்டான். நானும் இந்த கடையிலேயே இருக்கேன், 40 வருஷமாக இருக்கேன், 45 வருஷமாக இருக்கேன், கணக்கு தான் எழுதுகிறேன், நீ பாரு இந்த வெளிச்சத்தில் உட்காந்து இருட்டுக்குள்ளே எழுதிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பு வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் அவன் பாருமே இப்படின்னு வந்தான், ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தான், அதான் டக்குன்னு கடையை வச்சுட்டு பெரிய ஆளாகி போட்டானே, நம்மளால் முடியலையே அப்படின்னு ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இவருடைய புலம்பலை கேட்டோடனே ஆவுட பிள்ளையும் சரிங்க நான் வர்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆவுட பிள்ளையும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். ஸோ மீனாட்சி சுந்தரத்துக்கு வந்து அந்த கதையோட அந்த டேர்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். மீனாட்சி சுந்தரம் வந்து டக்குன்னு அவருடைய மைண்ட் வந்து டக்குன்னு மாறுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது இங்கேருந்து தூத்துக்குடி போய் கொழும்பு போய் நல்லா சம்பாரித்து ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு டக்குன்னு அது ஒரு செகண்டில் மைண்டில் தோணல. ஒரு மனிதனுடைய மனத்தில் வந்து ஒரு செகண்டில் தோணும். ஒருத்தன் சூசைட் பண்ணுறான், ஒருத்தன் உயிரோட இருக்கான், ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசமே வந்து அந்த மனசில் தோன்ற அந்த சின்ன ஒரு விஷயந்தான். ஒரு முடிவு பண்ணிட்டானா குதிச்சிடுவான், அந்த முடிவு பண்ணலைன்னா சாக மாட்டான். அந்த சின்ன முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு வந்து அவருக்கு வந்து இப்போ மனசில் வருது, போயே ஆகணும் அப்படின்ட்டு. போகிறதுக்கு காசு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து அந்த இருக்கிற கல்லாப்பட்டியிலே கையை வச்சிட்டார். கல்லாப்பட்டி திறக்கிறாரு, கல்லாப்பட்டிக்கெல்லாம் ஒரு 50 ரூபா கிட்ட கிடக்கு. 50 ரூபா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து படப்படன்னு வருது. ஏன்னா அவர் ரொம்ப நேர்மையாக 45 வருஷமாக ரொம்ப நேர்மையாக வந்து அந்த ஊர்லேயும் வாழ்ந்த ஆள், அந்த கடையிலையும் அந்த அவ்வளோ விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆள். ஆனால் இப்போ இவர் வந்து ஒரு திருட்டு வேலை பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பயம் இருக்குன்னு பார்க்கணும். அந்த காசு எடுத்து பாக்கெட்டில் வச்சிட்டாரு. ஆனால் ஆள் வந்து படப்படன்னு இருக்காரு. படப்படன்னு டக்குன்னு வந்து வெளியே வந்துட்டு உள்ளே இருக்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வேகமாக கதவெல்லாம் சாத்திட்டு வேகமாக நடக்கிறார். ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நடக்கிறார், தூத்துக்குடி போகிறதுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்த போகிறதான் தெரியுது, பதட்டத்தில் அங்கே இருக்க செருப்பை கூட போடல, அந்த செருப்பு முதற்கொண்டு அங்கே தான் கிடக்கு. வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்காரு அந்த பயத்திலேயும். அந்த நடந்து போகும்போதே வந்து இவர் வீட்டு பக்கம் போகாமல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிறாங்களா, அதை யாராவது பார்த்துருவாங்களோ, ஐயோ என்ன இந்நேரத்துக்கு வந்து மாணிக்கம்ல இங்கிட்டு போகாமல், சாரி மீனாட்சி சுந்தரம் வந்து இங்கிட்டு போகாமல் இங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டே அவர் வந்து காசை பாக்கெட்டில் வச்சுட்டு வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கார். வேகமாக நடந்து போயிட்டு தூத்துக்குடி போகிறதுக்கு ரயில் நிற்கிது. ரயிலில் ஏறுறதுக்கு முன்னாடி கிளம்புறாரு. டிக்கெட் எடுக்கணும்னா டிக்கெட் கவுண்டர்கிட்ட போகிறாரு. தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னோடனே அவர் கவுண்டரில் இருக்க வந்து என்னப்பா அப்படின்னா, இல்லை தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, சத்தமாக தான் பேசியா, எனக்கு காது கேட்கல அப்படின்னோடனே அவர் தூத்துக்குடி ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி திரும்ப அவர் சத்தமாக பேசுவான். அவர் சத்தமாக பேசக்கூட பயமாக இருக்குது. நம்ம சவுண்டு கேட்டுட்டு என்ன மீனாட்சி சுந்தரம் இந்த டயத்துக்கு வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டுருவாங்களா என்னமோன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அந்த டிக்கெட்டை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சிட்டாரு. அப்படியே படபடன்னு இருக்குது. அப்படி துண்டெல்லாம் எடுத்து அப்படியே துடைச்சிக்கிட்டே இருக்காரு. சைடில் வந்து ஒருத்தன் முறுக்கு ஊற்றிட்டு போய்கிட்டு இருக்கான், அந்த சைடு ஒருத்தன் ஜூஸ் ஊற்றிட்டு போயிட்டு இருக்கான். ரயிலில் அந்த மாதிரி நிறையா போயிட்டு இருப்பான், ஜூஸ் அதுன்னு ஊற்றி போய்கிட்டே இருக்கான். இவருக்கு இன்னும் பதட்டமாகுது. ஐயோ எவனா ஒருத்தன் தெரிஞ்சவன் வந்து நம்மளை பார்த்துறானா என்ன ஆகும், எவ்வளோ அசிங்கமாயிரும், நம்மளை திருடி நினச்சிருவாங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பயமாயிருச்சு அவருக்கு. ஆனால் அவங்க அங்கே இருக்கிற அந்த ஜூஸ்காரெல்லாம் போகிறாங்களா, அவங்ககிட்ட வந்து ஒரு ஜூஸை மட்டும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்பயுமே வந்து அவங்க அந்த பதட்டம் அதெல்லாம் போகவே இல்லைன்னா பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருக்காரு.
திடீர்னு பின்னாடி வந்து அவருடைய நண்பர் ஒரு ஆள் வந்து பின்னாடி வந்து கை வச்சுட்டு, என்ன மீனாட்சி சுந்தரம் இங்கே இந்நேரத்துக்கு, அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கீங்க, எங்கே போகிறீங்க, தூத்துக்குடி போகிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு அவ்வளோதான் அப்படியே படன்னு வந்து வேர்த்து ஒரு மாதிரி ஆள் கிருகிருன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பின்னாடி தொட்ட அந்த நண்பர் வந்து அவர் ஒரு போலீஸ்கார். ஸோ இவருக்கு வந்து அவரை வந்து நண்பராகவே தெரியல. அவர் போட்டிருக்க அந்த காக்கி சட்டை மட்டும்தான் அவருக்கு வந்து மீனாட்சி சுந்தரத்துக்கு வந்து கண்ணில் தெரியுது. இவன் நம்மளை ஒரு வேளை கண்டுபிடிச்சிருவானோ, இவன் போய் ஊரில் போய் சொல்லிடுவானோ, இப்போ இவன் என்னை பார்த்துட்டான், நான் இப்போ போயிட்டேன் அப்படின்னா ஒரு 4 நாளில் என்னை வந்து ஆளை காணான்னு சொல்லி எல்லாம் தேடுவாங்க. தேடினா அந்த போலீஸ்காரருக்கு தெரியும் இவன் இங்கேருந்து தூத்துக்குடி தான் போனான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் சொல்லி கொடுத்துருவானோ, ஐயோ நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வந்துருமோ, நம்ம அசிங்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருப்பார். உடனே மீனாட்சி சுந்தரம் சொல்லுவார், இல்லைங்க தூத்துக்குடி வரைக்கும் ஒரு ஆளை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால் போயிட்டு நைட்டாக திரும்பணுங்க, அதனால தாங்க கிளம்பி நிற்கிறேன் அப்படின்பாரு. ஓ அதனால தானா, சரி அதான் என்ன இந்நேரத்துக்கு நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பார்ட்மெண்ட்டில் ரயிலில் ஏறிடுவார். ரயில் கிட்டத்தட்ட பெறப்பட போது அவருடைய பதட்டமும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த பதட்டம் படப்படப்பில் வந்து அவருக்கு இன்னும் அடங்கவே இல்லை. அந்த பாக்கெட்டில் அந்த டவுசர் பாக்கெட்டில் வந்து கை வச்சுக்கிட்டே இருக்காரு, அந்த காசையும் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு, அவர் உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பல வருஷமாக நேர்மையாக இருந்தால், பல வருஷமாக வந்து இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்ட ஒரு மனுஷன் திடீர்னு வந்து ஒரு திருடுறேன், சஞ்சலப்பட்டு திருடுறேன் அப்படின்னா அவருடைய மனசு வந்து என்ன பாடுபடுன்றதை வந்து இந்த கதையில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அப்படியே படிக்கும்போது நீங்களே பயந்துக்கிட்டே இருப்பீங்க, அந்த பயம் வந்து உங்களுக்குள்ளேயே கடத்திக்கிட்டே இருப்பார். அப்படி வண்டி கிளம்ப போகுதுன்னொடனே அந்த ஒரு செகண்டில் வந்து திரும்ப அந்த மனம் வந்து மாறி ட்ரெயின்லேருந்து இறங்கிடுவார். இறங்கினோடனே போலீஸ்காரன் கேட்பார், என்னங்க ஏறலையா, இல்லை நான் விசாரித்தேன், நான் பார்க்க வேண்டிய ஆள் இன்னும் ஊருக்கு வரலையா, அதனால் வந்து நான் நாளைக்கு போய்க்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பார்த்து வீட்டுக்கு போங்க, நைட் ஆகி போச்சு அப்படின்னோடனே நம்மளாலும் கிளம்பி வந்துட்டார். திரும்ப விறுவிறுன்னு வந்து பாக்கெட்டில் அந்த கடை சாவி எடுத்து சாவியை வந்து கடையை வந்து திறந்து கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்தோன்னே அவர் பல யோசனைகள் வந்து அவருக்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டோம், திருடிட்டோம், நம்மளுடைய பேர் என்னத்துக்காடுறது, நம்ம எப்படியெல்லாம் சம்பாரிச்சு வச்சுருந்தோம், நம்மளுடைய பேர் புகழ்லாம் இப்படிலாம் சம்பாதிச்சு வச்சுருந்தோம், எவ்வளோ நேர்மையாக இருந்தோம், எல்லாத்தையும் ஒரு செகண்டில் வந்து நான் எல்லாத்தையுமே புசுக்க பார்த்துட்டேனே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். திரும்ப வெளியில் வந்து கடையை போட்டுட்டு அந்த செருப்பை போட்டுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிப்பார். நடந்து வந்து ஓனர் வீட்டுக்கு போயிட்டு ஓனர்கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டு, என்ன கணக்குல எல்லாம் கணக்கெல்லாம் முடிஞ்சா, என்ன இவ்வளோ நேரம் அப்படின்னோடனே ஒரு கடையை வழக்கம் போல் படவுடன்னு இருக்கும்ல, எனக்கு கல்லால் காசு எடுத்துருக்காரு. இல்லைங்க ஒரு வேலையாக இருந்தேன், கணக்கு வேறு பார்க்குற கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதனால எங்கே லேட் ஆகிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்கிறாரு. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் என்ன அப்படின்னோடனே, என் கணக்கில் மட்டும் ஒரு 15 ரூபா பற்றில் எழுதிக்கிங்க அப்படின்றாரு. ஏன்னா அந்த 5 ரூபா கூல்ட்ரிங்க் சாப்பிட்டதும் 10 ரூபா டிக்கெட் எடுத்ததும் அது வந்து பற்றில் எழுதிக்கிங்க. அப்படி அவ்வளோதானா, அதெல்லாம் எழுதிக்கவங்க, உங்களுக்கு என்னங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா, நீங்கள் வாட்டு அங்கே நோட்டில் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் வந்து ஏன் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே அவருடைய மொத்த நம்பிக்கையையும் அந்த மொத்த ஹோப்பையும் கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி ஒரு உருவமாக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு மீனாட்சி சுந்தரம் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் அந்த ஆள், இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக தோணுது. திரும்ப அந்த சாவியை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்துகிட்டே போயிட்டுருக்காரு. திரும்ப அதுக்கப்புறமும் அவர் வந்து நேர்மையாக இன்னமும் அந்த கடையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கார். இதோட அந்த கடை வந்து இங்கே முடியுது. இந்த கதையிலேருந்து ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனிதனுடைய மனம் இருக்குல்ல, கண்டிப்பான முறையில் வந்து சஞ்சலப்படும். இதை எடுத்துடலாமோ, இந்த தப்பு பண்ணிடலாமோ, அவங்க கூட போயிடலாமோ, இவங்க கூட போயிடலாமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன மனசு வந்து அப்படியே சஞ்சலத்தோட எல்லையில் வந்து நின்றுக்கிட்டே தான் இருக்கும், சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எவ்வளோதான் மனசு வந்து சஞ்சலப்பட்டாலும் அந்த மனித மனம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நம்ம நம்ம மீனாட்சி சுந்தரத்தையே எடுத்துக்கோங்க. மீனாட்சி சுந்தரம் வந்து அங்கேருந்து அந்த ட்ரெயின் ஏறுற வரைக்கும் இருந்த மீனாட்சி சுந்தரம் வந்து வேறு. ஆனால் அங்கே நடந்த சில சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்காரன் அந்த இது எல்லாமே சேர்ந்து பயந்து திரும்ப இறங்கினார்ல, திரும்ப இறங்கும் போது வந்த மீனாட்சி சுந்தரம் வந்து வேற ஆள். ஸோ ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள வந்து எப்பயுமே 2 பேர் இருப்பான், வெளியில் ஒருத்தர் இருப்பான், உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருப்பான். அந்த வெளியில் ஒருத்தவனுக்கு தான் அந்த சஞ்சலம், அந்த ஆசை பாசை இதெல்லாம் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தான் தெரியும். இப்போ இவர் உண்மையிலே இங்கேருந்து போய் தூத்துக்குடி போய் கொழும்பையே போயிட்டாலும் அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப நிலைமை என்ன ஆகும்? இவர் போயிடலாம், போனால் குடும்பம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த பாரு திருடன் இவ்வளோ நாள் 45 வருஷமா ஒழுங்காக வேலை பார்த்துட்டு கடையிலேருந்து மொத்த காசையும் திருடிட்டு அவன் பாட்டு கொழும்பு போயிட்டான், இந்த புள்ள குட்டியெல்லாம் அப்படி விட்டுட்டு இதுக்கெல்லாம் இருந்தால் என்ன செத்தா என்ன, ஒரு திருடனோட குடும்பம் தானே இது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமாக பேசும். அது எல்லாமே அவருக்கு வந்து மண்டையில் வந்துருக்கும். அப்போ நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்புனால நம்மளுடைய மொத்த ஃபேமிலியுமே அங்கே பாதிக்கப்படுதுன்னா அது வந்து அந்த தப்பை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது, பண்ணவும் நம்மளுடைய ஆள் மனசு வந்து விடாது. அதை ஒன்று வந்து கண்டிப்பான முறையில் அது வந்து உன்னை எச்சரிக்கும். ஆனால் அந்த எச்சரிக்கையை மீறான்ல அவன் தான் தப்பு பண்ணுவான், அந்த எச்சரிக்கையை மீறி பண்ணுறான்ல அவன் தான் தப்பு பண்ணுவான். ஏன் இந்த கதைக்கு வந்து மனித எந்திரம் பேர் வச்சாங்கன்னா, ஒரு எந்திரம் வந்து எப்பயுமே வந்து தப்பு பண்ணாது.
ஒரு எந்திரம் வந்து எப்பயுமே தப்பு பண்ணாது. அதை இயக்கக்கூடிய மனிதன் தப்பு பண்ணுவான், அதனால தான் அந்த எந்திரம் வந்து தப்பாயிடும். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் வந்து என்னதான் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் வந்து இங்கே எந்திரம். அந்த எந்திரம் வந்து எப்பயுமே தப்பு பண்ணாது. இந்த வெளியில் இருக்க அந்த மனிதன் தான் போய் அந்த எந்திரத்தை தப்பு செய்ய வைப்பான். ஸோ அதனால தான் அந்த கதைக்கு வந்து மனித எந்திரம் அப்படின்ற பேர் வந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்துக்காக தான் ஓடுறாங்க. எல்லாருமே வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் பிள்ளை குட்டி எல்லாமே நல்லா இருக்கும், இதுக்காக தான் எல்லாருமே சம்பாதிக்கிறது, எல்லாமே பண்ணுறதெல்லாம். இதவே தொலைச்சிட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்ட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இந்த கதை வந்து டெடிகேட்டே பண்ணலாம். அந்த மாதிரி இந்த கதை படிக்கும் போது எப்பா உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசு தோணுச்சுன்னா இந்த கதையை சொன்னதில் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஓகே, கண்டிப்பாக அடுத்த கதையில் சந்திப்போம். உங்களுக்கு எதாவது கதை சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லாட்டி படிச்சுன்னு சொல்கிறேன். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு எதாவது கதை சொல்லணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் சொல்லலாம், கேட்கலாம். ஓகே, அடுத்த கதையை சந்திப்போம். நன்றி.